குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மார்கழி மாதத்தில் சண்டே வந்து நான் என்ன பண்ணுறேன், சண்டே விலாக் பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே போல் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றதுக்கு முன்னாடி நாள் வச்ச பழைய பூக்கெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருவேன். மார்கழி மாதம் ஆரம்பித்தனால நேற்று வந்து போட்ட கோலத்தெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் புதுசாக கோலம் போடுறதுக்கு எப்பவும் போல் வாசலில் தண்ணி தெளிக்கும் போது நான் வந்து மஞ்சள் கலந்து தண்ணி தெளிப்பேன். அதுக்கப்புறம் வந்து வாசலில் வந்து கூட்டி பெருக்கி அதுக்கப்புறம் மாப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால சிம்பிளான ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு. அம்மா இருக்கிறனால அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அம்மா கூடயும் வந்து கோலம் போடுவாங்க, நான் கலர் அடிப்பேன். 2 பேருமே சேர்ந்து கலர் அடிப்போம். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டு முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு அதுக்கு சிம்பிளாக வந்து கலர் அடித்தோம். சண்டே மேக்ஸிமம் வந்து தூங்கி பல நாட்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே எனக்கு வந்து 6 o'clock மேலே தூங்க மாட்டேன். அப்படியே தூங்குனா எனக்கு அது பிடிக்காது. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஒரு பாடி பெயின் மாதிரி இருக்கும் எனக்கு அதுக்கு மேலே தூங்குனா. ஸோ மேக்ஸிமம் எனக்கு சீக்கிரமாகவே முழிச்சிருவேன். அதனால் வந்து சரி ரெகுலராக வந்து நம்ம அந்த மாதிரி செய்யும் போது மார்னிங் வந்து ரெகுலராக கோலம் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கோலம் போட்டால் பசங்க அழைச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து கோலம் வந்து போட மாட்டேன். நடந்து போகும்போது கோலத்தை அழைச்சிருவாங்க. அப்போ நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் சரி ஓகே, அந்த டைமில் தான் நம்ம ரொம்ப போட முடியலனாலும் மார்கழி மாதமாவது கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். தொடர்ந்து வந்து அந்த மார்கழி ஃபுல்லாக கோலம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சு. சரி அதனால தான் சரி இந்த மாதம் மட்டும் நம்ம வந்து கோலம் போட்டு கலர் அடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கோலம் வந்து கலர் பொடி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். அவர் கலர் மாவு வாங்கி தரவே இல்லை. சரி ஓகே, இருக்கிறத வந்து பழைய கலர் என்ன இருக்கோ அதை வச்சு வந்து அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நியூ இயர் டைமில் தான் வந்து எனக்கு கலர் கோலமாகவே வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த வாரம் சண்டே வந்து பாப்பாவுக்கு மேக்ஸிமம் வந்து வீக்கெண்டுனாலே நான் பிஸியாக இருப்பேன். எல்லாருமே வீக்கெண்ட்னால் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் என் பொண்ணுக்கு வந்து அப்போ தான் டான்ஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ்லாம் இருக்கிறனால வீக்கெண்ட் டைமில் தான் நாங்கள் வெளியே அதிகமாக இருப்போம். சாட்டர்டேனா ஈவினிங் கிளாஸ் இருக்கும், சண்டேனா மார்னிங் கிளாஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருக்கிறதே இருக்காது. இன்கேஸ் அவர் வீட்டில் இருந்தாருன்னா அவர் கூட்டு வந்துடுவார். அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு அப்படிங்கன்னா நான் தான் வந்து கூட்டு வர முடியும். அதனால் அங்கேயே டான்ஸ் கிளாஸ்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே இருந்து கிளாஸ் முடிச்சோடனே கூட்டு வருவோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நமக்கு வீக்கெண்டு போகும். இதே யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கார் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு ஃபுல்லாக குக்கிங் தான் போகும். வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும், அதே சமயத்தில் குக்கிங் வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் வந்து சண்டே நான் மட்டும் வீட்டில் இருக்கேன், பாப்பா மட்டும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சண்டே வெளியே வாங்கி சாப்பிட்டுக்குவேன். அதிகமாக வந்து சரி 2 பேருக்காக என்ன சமைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். அதனால் அதிகமாக வந்து சண்டேஸில் வந்து எல்லோரும் குடும்பமாக எல்லோரும் இருந்தால் சாப்பிடணும்னு தோணும். ஏன் ஒரு ஆளுக்காக சமைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். அதனாலேயே வந்து மேக்ஸிமம் வந்து சண்டே வந்து சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஏன் ஒரு ஆளுக்காகன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவேன். ஆனால் இப்போல்லாம் அந்தளவுக்கு இல்லை. மேக்ஸிமம் வந்து சண்டேயில் எனக்கும் பாப்பாவுக்கும் என்ன வேணுமோ அதை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. சிம்பிளாக நமக்கு செஞ்சு சாப்பிட்டாலே நமக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா எனக்கு வெளியில் வாங்கணும் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும். ஆனால் வாங்கின பிறகு டேஸ்ட் நல்லா இல்லைனா ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதுக்கப்புறம் அன்றைக்கி எப்போ போல் வாசல்லாம் கோலம் போட்டு நிலவாசலில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உருளியில் பூ வச்சு வாசலில் வச்சுட்டேன். இதெல்லாம் வச்சாதான் நமக்கு வாசலை பார்க்கும் போதே ஒரு அழகாக இருக்கும். நமக்கும் வந்து திருப்தியாக இருக்கும். நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டப்பா ஏந்தி வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்குள்ளே இருக்கும். அதே நம்ம செய்யலை அப்படின்னா ஐயோ இன்றைக்கி செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் ஓடிட்டே இருக்கும். அதை வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டே போயிடலாமே அப்படின்னு சொல்லி தோணும் எனக்கும். சரி சிம்பிளாக அன்றைக்கி ஒரு கோலத்தை போட்டு இருந்த கலரை வச்சு அவருக்கு கோட்டிங்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
நிலவாசலில் பூஜையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு விளக்கேற்றின பிறகு அதுக்கப்புறம் சாமி ரூமில் இருந்த பழைய பூக்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் புது பூக்கெல்லாம் வச்சு சாமி ரூமை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் மேக்ஸிமம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது நமக்கு வந்து தனியாக அந்த அகல் விளக்கில் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் வந்து அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அதை ஃபாலோ பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கிறனால நான் அதவே வந்து ரெகுலர் ஆக்கிட்டேன். சில பேர் நம்மளால் முடியல அப்படின்னா சாமி ரூமில் இருக்கிற விளக்கு ஏற்றினாலே போதும் தான். நமக்கு எது முடியுதோ அது செஞ்சாலே நமக்கு திருப்தியாக தான் இருக்கும். நான் ரெகுலராக இப்படியே செஞ்சு பழக்கமாயிட்டனால நான் இப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி இருந்தாலும் நமக்கு வந்து சாமி கும்பிட்ட ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு எப்போதும் போல் ஒரு பிளேட்டில் வந்து பூ போட்டு அதில் 5 அகல் விளக்கு வச்சு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே 5 விளக்கு 5 புலன்களுக்கும் ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து 5 விளக்கு ஏற்றுனால நமக்கு அந்த திருப்தி கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் மேக்ஸிமம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு 5 அகல் விளக்கு வச்சு ஏற்றுவேன். அகல் விளக்கில் ஏற்றுறது இன்னமும் வந்து சிறப்புன்னு சொல்லுவாங்க. மற்ற விளக்கை விட அகல் விளக்குக்கு நிறைய சிறப்பு இருக்குது. அதனாலே வந்து அகல் விளக்கில் ஏற்றுறது தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அகல் விளக்கில் வந்து 5 அகல் விளக்கில் விளக்கேற்றி இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து நான் விளக்கேற்றி முடித்து கந்தசஷ்டி கவசம் படிப்பேன். டிவிலையும் கந்தசஷ்டி கவசம் போட்டு விட்டுடுவேன். அதே மாதிரி நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து முருகரை நினச்சி கந்தசஷ்டி கவசம் படித்து முடித்தாதான் திருப்தியாக இருக்கும். அன்றைக்கி எப்பவும் போல் பஞ்சபாத்திரத்தில் இருக்க தண்ணியை மாற்றிட்டு புது தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். அதில் வந்து பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டுட்டேன். பிரசாதமாக வந்து கற்கண்டு வச்சுட்டேன். எப்போவுமே வந்து சாமிக்கு வந்து கும்பிடும் போது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியம் நம்ம வச்சு படைச்சி சாமி கும்பிடணும். என்ன இருக்கோ வீட்டில் அதை சிம்பிளாக செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும். நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். அம்மா வீட்டில் இருக்கிறனால நமக்குலாம் டீ காஃபிங்கிறதே பிடிக்காத ஒரு விஷயம். நான் நார்மலாக வந்து டீ காஃபி போட்டு குடிக்க மாட்டேன். அதே மாதிரி பாப்பாவுக்கும் பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது. பட் அம்மா இருக்கிறனால அம்மாவுக்கு வந்து டீ காஃபி குடிக்காமல் இருக்க மாட்டாங்க. சரி அன்றைக்கி வந்து பால் வாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு அம்மா என்ன பண்ணாங்க, வர காப்பி போட்டு கொடுத்தாங்க. நமக்கு வந்து நம்மளே செஞ்சு சாப்பிட்றனா கஷ்டமாக இருக்கும். இதே வந்து அம்மா யாராவது நமக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதை குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து வர காப்பிலாம் குடித்து, சரி குடிச்சு தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்தோன்னே வாங்கி குடித்தேன். பாப்பாவுக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, அம்மா வந்ததுலேருந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த டாய்ஸ் எல்லாம் விளையாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். அன்றைக்கி என்ன சொல்லிட்டா, ஃபோன் எடுக்கக்கூடாது, எதையும் எடுக்கக்கூடாது, டிவியில் சாங் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளையாடணும் அப்படி சொல்லிட்டு டிவியில் அவளுக்கு பிடிச்ச சாங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தோம். அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. நாங்களும் வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சே, சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மெமரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். அதை தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் உருளியில் பூ வைக்கிறதுக்கு வந்து கோலெல்லாம் போட்டு முடித்த பிறகு தான் நான் வந்து சாமி கும்பிட்ட பிறகு ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் உருளியில் வைப்பேன். முன்னாடியே வந்து அதை வச்சுருப்பதை பார்த்துருப்பீங்க. உருளியில் வந்து பூ வைக்கும் போது நமக்கு வந்து அது கண் திருஷ்டி போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் இருந்தனால பாப்பாவை கூப்பிட்டுட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பியிருந்தேன். அன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறனால மார்னிங் டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு. பாப்பா டான்ஸ் கிளாஸில் ஆனுவல் டே வர்றது, ஆனால் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கனால அந்த டைமில் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேடம் வந்து அட்டன் பண்ண முடியலன்னு ஒரே ஃபீலிங்ஸாக இருந்தாங்க. அந்த டைமில் மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் போக முடியாதுன்னு சொன்னோன்னே அவளும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே அன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷும் நண்டும் வாங்கி கொடுத்தாரு ஹஸ்பண்டு. சரி அம்மாவுக்கு பாப்பாவுக்கு சரி பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபிஷ் குழம்பு வந்து நான் ஒரு ரெசிபியாக போட்டிருப்பேன் ஆல்ரெடி வீடியோவில். நமக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் சோம்பு அதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி போட்டு பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிடுவேன். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுக்கிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி கொதிக்க வச்சு கொதித்த பிறகு மீன் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடுவேன். மீன் குழம்பு வந்து நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து எனக்கு கறி மீன் சமைக்கிறத விட மீன் குழம்பு வைக்கிறதுனா ஓரளவுக்கு வரும். ஏன்னா கறி மீனாக எனக்கு அந்தளவுக்கு சமைக்க வராது. இதுனா கொஞ்சம் ஈஸியாக சமைச்சிருவேன். நண்டுமே வந்து நான் மசாலா அரைச்சி வச்சு தான் செய்வேன். நண்டு வந்து எப்படி செய்வேன்னா, மிளகாத்தூள் போடாமல் கொஞ்சம் மிளகு சோம்பு சீரகம் மல்லி அது எல்லாமே காஞ்ச மிளகாய் இது எல்லாமே வானலில் போட்டு வறுத்து அதை வந்து பவுட்ரு மாதிரி ஆக்கிடுவேன். நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் மிளகாய் போட்டுக்கணும். எல்லாமே ஈக்குவல் அளவுக்கு நான் எடுத்துக்குவேன்.
எல்லாமே எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு ஸ்பூனு, வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுவேன், ஏன்னா கசப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் வானலில் வதக்கி விட்டுட்டு வறுத்துட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். அதுலேயே சைட் பை சைடாக மீன் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சமாக தான் மீன் வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சமாக பாப்பாக்காக ஃப்ரைக்கு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு மீனுக்கு வந்து மசாலா போட்டு உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா அதோடய மசாலா கொஞ்சம் நல்லா இறங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் மசாலாலாம் போட்டு அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இந்த குழம்புலாம் வைக்கிற டைமில் அது கொஞ்சம் நேரம் வந்து அப்சர்வ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பக்கம் மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கிற டைம்லேயே அந்த பக்கம் வந்து நண்டு குழம்புக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டுத்தையும் சீக்கிரமாக செஞ்சுட்டோன்னா சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடுங்கிறதுக்காக ஒரு வேலைக்கும் வந்து இந்த பக்கம் ஒரு வேலை அந்த பக்கம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கும்போது நமக்கு வந்து எப்போவுமே ஃப்ரீயாக இருக்காது. சண்டே டைமில் தான் நம்ம ஹெவியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டோம் அப்படின்னா லஞ்சு வேலை இருக்காது, வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டோமான்னு இருக்கும். ஆனால் வெளியில் போகாமல் வீட்லேயே இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தான் பெண்டு கலரும், ஃபுல்லாக வந்து நமக்கே வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். இதே ஹஸ்பண்ட் வந்து இருந்திருந்தாருன்னா பாப்பாவை வந்து கூட்டு போயிட்டு வர வேலையை அவர் பார்த்துருப்பாரு. சரி, நம்ம வீட்டில் இருந்து சமையல் வேலையை மட்டும் பார்த்துப்போம். இதே பாப்பா வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை அப்படின்னா பாப்பாவோட டான்ஸ் கிளாஸ்க்கு ஃபுல்லாகவே கூட்டு போயிட்டு நான் தான் கூட்டு வருவேன். அன்றைக்கி வந்து மீன் குழம்புலாம் ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வானலை வச்சு நண்டு குழம்புக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்பு ஒரு பக்கம் கொதிய இந்த பக்கம் நம்ம வந்து நண்டுக்கு ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த மசாலா சொன்னதெல்லாம் வந்து வறுத்து இருந்ததெல்லாம் அரைச்சாச்சு. மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி காய வச்சதை வந்து வறுத்து காய வச்சதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் நொரன்னு இருக்கிற மாதிரி நான் அரைச்சிக்குவேன். ரொம்ப வந்து பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டா குழம்பு அந்த கிரேவி டேஸ்ட் வந்து ரொம்ப இதாக இருக்காது. அதனால் ஓரளவுக்கு மீடியம் இதில் வந்து அதை தூள் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து மீன் குழம்புக்கு நான் வரத்துக்கு முன்னாடியே அம்மா வந்து வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டாங்க. சரி, நண்டுக்கு மட்டும் நம்ம அரிஞ்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு வெங்காயம் உரித்து வெங்காயமும் தக்காளியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் டவுட் வரும், இவங்க காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு என்னென்னா நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னு. நம்ம நார்மலாக பூஜை பண்ணுற மாதிரி பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடலாம். ஆனால் அடுத்த நாள் பூஜை பண்ணும் போது அந்த கிச்சனில் இருக்க நான்வெஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அடுப்படியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து சுத்தமாக இருந்துட்டு தலை குளிச்சுட்டு நம்ம வந்து விளக்கேற்றணும். சம்டைம்ஸ் வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் நான்வெஜ் எதுவும் எடுக்கிற மாதிரி இருக்காது. விரதம் இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து வேண்டுதல் வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் வச்சுருந்தா நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ நமக்கு வந்து கடவுளை எப்படி சாமி கும்பிடணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம கும்பிட்டா போதும். சில பேருக்கு வந்து அப்படி கும்பிட்றது பிடிக்கும். சில பேர் என்னோடய ஹெல்த்துக்கு நான் இப்படிலாம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு பூஜை பண்ணுறது நல்லது தான். மேக்ஸிமம் அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அன்றைக்கி எப்பவும் போல் வந்து சண்டேனாலே நமக்கு பிஸி டைமாக போயிடும். சரி, நண்டுக்கும் வந்து வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டு நண்டு கிரேவி செய்யறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். அம்மா வந்து வீட்டில் இருந்தனால அந்த ஃபிஷ்ஷு நண்டு எல்லாத்தையும் அவங்க நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து பிடிக்காத ஒரு வேலை நான்வெஜ் வாஷ் பண்ணுறது. அந்த அளவுக்கு நான் வந்து வாஷ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் வாஷ் பண்ணி கொடுப்பாரு, இல்லை வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. நண்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தது. அதுக்கப்புறம் தட்டில் வந்து வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து நண்டு போட்டு நல்லா வந்து கிண்டி வதக்கி விட்ட பிறகு மூடி போட்டு மூடிடுவேன். மேக்ஸிமம் வந்து நம்ம தண்ணி நிறையா ஊற்ற தேவையில்ல, நண்டுலேருந்து நிறைய தண்ணி வரும். நம்ம அந்த இதுலேயே வந்து நண்டு வெந்துடும். மேக்ஸிமம் வந்து நண்டு வெந்திருக்குன்னா அது வந்து ரெட் கலரில் கொஞ்சம் மாறும். அந்த கலரை வச்சே நம்ம வந்து நண்டு வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். நம்மலாம் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் ஒன்றுமே தெரியாது. சிம்பிளாக வந்து எதுவுமே சமைக்க தெரியாமல் தான் மேரேஜ் பண்ணி வந்தேன். சிம்பிளாக வந்து வெஜிடேரியனில் சாம்பார் வைக்க தெரியும், அந்த மாதிரி தான். அதுவுமே வந்து ரூம் எடுத்து தங்கினனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரூம்மேட்ஸ்லாம் சமைச்சு அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சமையல் தான் நான். வீட்டில் வந்து நான் இருந்து சமைச்சு கற்றுக்கிட்டதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே நானாக ஓனாக கற்றுக்கிட்டது தான். எனக்குன்னு குக்கிங் வந்து தனியாக யாரும் சொல்லித்தே தரலை. ரூமில் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீட்டில் செய்கிறதெல்லாம் பார்த்து எதுக்கப்புறம் எதை பண்ணணும் எப்படி போடணும் அதெல்லாம் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது தான்.
தனிப்பட்ட முறையில் நம்ம குக்கிங்லாம் வந்து யார்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுலாம் பண்ணுறதில்ல. இப்போலாம் ஏதாவது ஒன்று செய்யணுன்னா அதான் மொபைல் இருக்கே, மொபைலில் நெட் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன சமைக்கணுமோ அதை வந்து இதில் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கிறது மாதிரி தான் இருக்குது. நம்ம யார்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குற அளவுக்குலாம் இல்லை. முன்னாடிலாம் நான் சின்ன வயசில் நான் குக் பண்ணுற டைம்லலாம் அப்படி கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நண்டு மசாலாவும் செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து பாப்பா வந்து ஃப்ரெண்டு வீட்டில் போய் விளையாட போகிறேன்னு போயிருந்தா. அதுக்கப்புறம் அவளும் வந்த பிறகு குக்கிங்லாம் செஞ்சு சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்டேன். 2 பேர் தான் அப்படிங்கிறனால நானும் அம்மா பாப்பா மட்டும்னால ரசம்லாம் எதுவும் வைக்கல. சிம்பிளாக குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சமையல் முடித்தாச்சு. ஃப்ரை வந்து கடைசியாக வந்து குழம்பு வந்து முடித்த பிறகு ஃப்ரை மட்டும் ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சிம்பிள் மெனு தான். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரையு, அப்புறம் நண்டு கிரேவி, சாதம் இதை வச்சு சண்டே சமையல் முடிஞ்சாச்சு. ரெகுலராகவே நார்மலாக வந்து நான் சண்டேயில் எப்படி போவேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்ட பிறகு அதில் டேஸ்ட் வந்து நமக்கு பிடிக்கும் போது அதில் இருக்க சந்தோஷமே தனி தான். எனக்கு மேக்ஸிமம் சண்டே இப்படி தான் போகும். சமைக்கணும்னு விருப்பம் இருந்தால், இதுவே அம்மா இருக்கிறனால தான் அந்த குக்லாம் பண்ணுறது. இதே அம்மா இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்திருக்கும். சிம்பிளாக கடையில் வாங்கி சாப்பிடுவோம். சரி அம்மா இருக்கிறனால ஏதாவது செஞ்சு வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சமைச்சோம். மழை கிளைமேட்டும் ரொம்ப வந்து சரியில்லை. ஒரு நேரம் பார்த்தா வெயில் அடிச்சிச்சு, ஒரு நேரம் பார்த்தா மழை பெய்யுது. நான் டான்ஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போதே மழை தூரிட்டு தான் இருந்தது. நடுவில் அம்மா வந்து அங்கே மழை பெஞ்சதே தெரியாமல் மிளகா மல்லி வந்து காய வச்சுட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போய் சொன்ன பிறகு தான், மழை பெய்யுது, நீங்கள் என்ன மிளகா மல்லி காய வச்சேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அம்மா போய் திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வெயில் அடிச்சிச்சு. சரின்னு கொண்டு போய் காய போடலான்னு திரும்ப போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பவும் மழை தூர ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி அன்றைக்கி கிளைமேட் வந்து விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருந்தனால அம்மா ரொம்பவே மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க. நான் குக்கிங் வேலை சமைச்சிட்டு இருந்தேன். நண்டு வந்து வெந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு முடிச்சாச்சு. நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். அம்மா வந்து எனக்காக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். என் பொண்ணு ரொம்ப நாளாக இதை வந்து வீடியோவில் சொல்லணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி இன்னைக்கு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லியிருந்தேன். அவளுக்கு அது சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் பேசும்போதே வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாள். இன்றைக்கி வந்து எல்லா சமையலும் முடிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் மதியானம் லஞ்சு வந்து முடிஞ்சிச்சு. இன்னையோட லஞ்ச் என்ன மெனு அப்படின்னா சாதம், சூடான சாதம், நண்டு கிரேவி, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே சாப்பிட்டு அந்த டே வந்து எங்களுக்கு சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை மை டியர் செல்ல குட்டீஸ். பை.